ரெக்க திரைப்படத்திலிருந்து நச்சுன்னு 4 பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா படத்துடைய நாயகனான விஜய் சேதுபதி படத்துக்கு மிகப்பெரிய பலமா தாங்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு 2016 வெளியாகக்கூடிய 6வது திரைப்படம் ரெக்க. ஏற்கனவே ஒரு ஹேட்ரிக் முடிச்சிட்டாரு. அது ஒரு ஆவரேஜ் ஹேட்ரிக்னு சொல்லலாம். காதலும் கடந்து போகும், சேதுபதி, இறைவி, இது மூணுத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஆவரேஜ் ஹேட்ரிக் அப்படின்னா தர்மதுரையும் இப்போ வந்த ஆண்டவன் கட்டளையும் நல்ல வசூல் பண்ணியிருக்கு. அதனால ரெக்க திரைப்படமும் அந்த பட்டியலில் சேரும் போது இது ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஹேட்ரிக்கா இருக்கும் அப்படின்றதால விஜய் சேதுபதியுடைய ரெக்க திரைப்படத்தை அதிகம் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியுடைய கதை தெரிவு வித்தியாசமா இருக்கும் அப்படின்றதும் ரெக்க திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க வச்சிருக்க முதல் பாயிண்ட். ரெக்க திரைப்படத்திலிருந்து நச்சுன்னு 2வது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பட்டாளம். லக்ஷ்மி மேனன் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய சார்மிங் லக்கி பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி மேனன் நடிச்சு ஃபிளாப் திரைப்படம் எது அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கிறதால தமிழ் சினிமாவில் லக்ஷ்மி மேனன் இருக்கிறதே ஒரு ராசி அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதனால லக்ஷ்மி மேனன் படத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் KS ரவிக்குமார், சதீஷ் மாதிரியான நல்ல தெரிஞ்ச பரிச்சயமான ரசிக்கக்கூடிய முகங்கள் நிறைய இருக்கிறதும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்கக்கூடிய நச்சுன்னு 2வது பாயிண்டா அமைஞ்சது. ரெக்க திரைப்படத்தை எதிர்பார்க்கறதுக்கு 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த திரைப்படம் ஒரு ஃபேண்டசி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய ஃபேண்டசி படங்கள்லாம் வந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய முதல் ஃபேண்டசி திரைப்படம் இது. மேலும் விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமான கதைகளை தான் தேர்வு செஞ்சு இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. யாரையும் அடிச்சு பறக்க விட்டதெல்லாம் கிடையாது. ஆனால் இது ஃபேண்டசி கம் கமர்ஷியலாக இருக்கு அப்படின்றது ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது. விர்ரு விர்ருன்னு அவர் ஆடுறதுல ஆரம்பிச்சு அவர் அடிச்சு பல பேரை பறக்க வர்ற வரைக்கும் என்னமோ பண்ணியிருக்காரு, இவர் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஸோ இந்த ஃபேண்டசி அப்படின்ற புது ஜானர் படத்துக்கு கண்டிப்பாக வேற ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதால இந்த ஒரு பாயிண்டே படத்தை எதிர்பார்க்குற நச்சுன்னு 3வது பாயிண்டா அமைஞ்சிருக்கு. ரெக்க திரைப்படத்தினுடைய நச்சுன்னு 4வது பாயிண்ட் சொல்லணும்னா படத்துடைய இசையமைப்பாளரான இமான். இது வரைக்கும் விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயணனுடைய இசையில ஆரம்பத்திலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதை தவிர ஜஸ்டின் பிரபாகரன் மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளர்களோட தான் அதிகமாக பணியாற்றிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இமானோட அவர் சேர்ந்திருக்கிறது ஒரு பெரிய பிரேக்கா பார்க்கப்படுது. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அது மாதிரி ரஜினி முருகன் ஆகிய திரைப்படங்கள்ல இமானோட சேரும் போது ஒரு கமர்ஷியல் பிரேக் கிடைச்சது. அந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு இந்த படத்துல ஒரு வாய்ப்பு இருக்கிறதால இமான் விஜய் சேதுபதி கூட்டணி இந்த படத்தை எதிர்பார்க்கறதுக்கு நச்சுன்னு 4வது பாயிண்டா மாறி இருக்கு.